பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம பாண்டியன் பயங்கர குஷி ஆயிட்டாப்லையாட்டுக்கு. அதனால நடு வீட்டுல உக்காந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்லாம நான் நடு வீட்டுல உங்க மத்தியில உட்காந்து குடிக்கிறதுனால உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் மனசங்கடமும் இல்ல அப்படின்னு வேறையா கேட்டுட்டு வேறையா குடிக்கிறாப்ல. இந்த பக்கம் இவர் குடிச்சுட்டு நடந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட அவங்க அவமானப்பட்டுட்டாங்க இல்லையா? சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட முடியாம போயிடுச்சு இல்லையா? அத நெனச்சு தான் நம்ம தலைவரு பயங்கர குஷியில இருக்கிறாப்லயாட்டுக்கு, தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம அரசி உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கடையோடத. இங்க தங்கமயிலுக்கு அள்ளு விடுது. "நான் வேணா பார்த்துக்கிறேனே" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா நம்ம அரசி, "இல்ல, இல்ல நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு பார்த்தா, ரூ. 1200 இடிக்குது. ஸோ மிஸ் ஆகுது அப்படின்னு போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னா, அவரு ஏற்கனவே தண்ணியில இருக்கிறாப்புலல்ல. ஸோ அவரு என்ன வழக்கம் போல நம்ம பழனி தான் எடுத்திருப்பாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "நான்லாம் எடுக்கவே இல்ல. நான் என்னைக்கு இந்த மாதிரிலாம் எடுத்தேன்? நான் அப்படியே எடுத்தாலும் ரூ. 5 ரூ. 10 தானே எடுப்பேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனா இன்னைக்கு நான் கல்லாவுல வேற உட்காரவே இல்ல. தங்கமயிலும் அவங்க அப்பாவும் தான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே, "அப்படின்னா அவங்க மேல சந்தேகப்படுவியா?" அப்படின்னு பாண்டியனே கேள்வி கேட்குறாங்க. ஆனா நம்ம சரவணனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஸோ இவன் தான், அதாவது தங்கமயிலோட அப்பா தான் ஆட்டைய போட்டிருக்கிறாப்புல. ஏன்னா சரவணன் வேறைய பார்த்துருக்காப்புல இல்லையா? ஸோ ஆட்டைய போட்டாப்புல. ஆனா சரவணன் அங்கேயே அத சொன்னா பிரச்சனை பெருசா ஆகாது. ஆனா அங்க எதுவுமே சொல்லவே இல்ல. கடைசியில பாண்டியன் வந்து நம்ம பழனி மேல பழிய போட்டு போயிட்டாப்புல. ஸோ இப்படிலாம் அவமானப்படுத்தினா பழனி எப்படி இருப்பாப்புல? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கூடிய சீக்கிரமே தனியா கடை வச்சுக்குவாப்புல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்திரிச்சு போயிடுறாப்புல, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம்ல சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. எனக்கு தெரிஞ்சு தனியா போயிட்டு தங்கமயில விட்டு கிளின்னு கிழிக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். கடையில சிசிடிவி கேமரா இருக்கு. அதை செக் பண்ணாவே எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஸோ அதெல்லாம் ஆனா பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனை பெருசா ஆகணும், கதையை கொண்டு போகணும் இல்லையா? இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவை காமிக்கிறாங்க. ஸோ மளிகை கடையில இருந்து ஜாமான்லாம் வந்து இறங்கிடுச்சாட்டுக்கு. ஆனா சமைக்கவே இல்ல. கடைசியில நான் உப்புமா பண்ணி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ராஜி தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் நடந்த விஷயத்த சொல்லி பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம கதிரை. ஸோ கதிர் அப்படி பண்ணிட்டாப்புல, இப்படி பண்ணிட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.